தேசிய அரசியல் விட்டு மாநில அரசுக்கு திருமாவளவன் வராரு. திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்குமா, இல்ல அமைச்சர் ஆவாரா? என்டிகே டிவிகே வரவனால விசிகே வாக்கள் குறைஞ்சிருச்சா? அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், வாய்மை அரசியல் அறிவோம். டிவிகேல வந்து நிறைய கூவி கூப்பிட்டாங்க. அவர் போல என்டிகேவோட வாக்காளர்கள் வேற, டிவிகேவோட வாக்காளர்கள் வேற, விசிகேவோட வாக்காளர்கள் வேற. வரக்கூடிய எலெக்ஷன்ல 4 முனை போட்டி நடைபெறும். இந்த 4 முனை போட்டியில கண்டிப்பா ரிசல்ட் முன்னப்புன வரும். திமுக கூட்டணியிலிருந்து விசிகேவை வெளியேற்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் மாற்றப்படும். ஆனா விசிகேல இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் எப்படின்னா மிக தெளிவா இருக்காங்க. எப்படின்னா எந்த காரணம் கொண்டும் பிஜேபி தமிழகத்துல வலுப்பெற்றக்கூடாது, ஸ்ட்ராங்கா அவங்க கால் ஊன்றக்கூடாதுன்றத கான்செப்ட் ரொம்ப தெளிவா இருக்காரு. கருணாநிதி என்னும் நான், ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு ஏப்ரல் 23 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது. தேசிய அரசியல் இருந்து எம்பியா இருக்கக்கூடிய திருமாவளவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காட்டுமன்னார் கோவில்ல போட்டியிட போறாரு. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில போட்டியிட போறாரு. இந்த காட்டுமன்னார் கோவில போட்டியிடும் போது இது மூலியமா வெற்றி பெற்று அமைச்சர் ஆகலாம், துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்றதா பல ஊடகங்களை பேசிட்டு இருக்காங்க. பட் அவர் என்ன சொன்னாரு தெளிவா, இல்ல நான் வந்து எனக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, நான் மாநில அரசியலுக்கு மறுபடியும் வரணும். ஸோ அதுல வந்து நான் மீண்டும் வந்து களப்பணி ஆற்றணும் அப்படின்ற கான்செப்ட் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ரைட். இப்போ 6 எம்பி, ஒரு எம்பி வந்து பாத்தீங்கன்னா 6 எம்எல்ஏக்கு சமமானவர். ஒரு லோக்சபா எம்பி 6 எம்எல்ஏக்கு சமமானவர். அப்படி இருக்கிற சூழல்ல அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரார்? ஏன்னா இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல 4 முனை போட்டி நடைபெறுது. இந்த 4 முனை போட்டியில கண்டிப்பா ரிசல்ட் முன்னப்புன வரும். ரிசல்ட் வந்து ஹங் அசம்பிளி வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது அவருமே சொல்லியிருக்கிறார். ஸோ உண்மையும் அதுதான், ஹங் அசம்பிளி தான் மேக்சிமம் வரும். அப்படிங்கிற சூழல்ல தன்னுடைய மதசார்பற்ற கூட்டணியை எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக்க கூடாது. அதுல சிறு ஓட்டுகள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு தவறுகள் நடத்தக்கூடாது, ஒரு சில ஓட்டுகள் கூட மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ காலடி எடுத்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இழுத்து மீண்டும் தமிழக அரசியல்ல அவர் வந்திருக்காரு. சட்டமன்ற அரசியல்ல அவர் வந்திருக்காரு. ஓகே, இப்போ சட்டமன்றத்தில் இருக்கும்போது தமிழகத்துல அவருடைய முகம் ஆல்ரெடி அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அவர் மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனமான ஆள், மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அப்படி இருக்கிற சூழல்ல அவர் தமிழகத்தில் அரசியல் வந்து என்ன பண்ண போறார்? எஸ், வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் மாற்றப்படும். கண்டிப்பாக எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. கண்டிப்பா ஹங் அசம்பிளி வரும். இந்த ஹங் அசம்பிளி வரும்போது இதுல எந்த விதமான மிஸ் ஆயிரும். யாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து தவறான முடிவுகள் யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அவர் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற சூழல்ல இவர் இப்ப இதுல வரும் மூலியமா என்ன பண்ணலாம்னா, தன்னுடைய இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒரு ஒன்றிணைச்சி அவர் கூட்டு போகலாம். ஸோ திமுக கட்சி ஒரு குறிப்பிட்ட சீட்டுகள் வென்று இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வெல்லக்கூடிய சீட்லாம் ஒன்றிணைச்சி அடுத்த கட்டத்துக்கு இவர் கொண்டு போகலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாம உங்களுக்கு விசிகேவுக்கு இப்போ திமுக கூட்டணியிலிருந்து விசிகேவை வெளியேற்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. ஸோ நிறைய ஊடகங்கள் ட்ரை பண்ணாங்க, நிறைய அரசியல் விமர்சனம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புமே கொடுக்காம மிக தெளிவா அவர் ஸ்டாண்ட்ல திருமாவளவன் நின்னார். எந்த விதமான வாய்ப்பு யாருக்குமே கொடுக்கல. உங்களுக்கு 8 சீட் தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 4 சீட் தான், இனிஷியலா 6 வருமா குறையுமா அப்படின்ற நிறைய பேச்சுகள் அடிபட்டது. அவருக்கு நீங்க வந்து 10 சீட்லாம் 12 கொடுக்கலாம் அப்படின்ற நிறைய பேச்சுகள் அடிபட்டது. ஆனா கடைசி அவருக்கு 6+2 தொகுதிகள் அதிகமாக கொடுத்தாங்க. 8 தொகுதியோட முடிச்சுட்டாங்க. இப்ப டிஎம்டிகேவுக்கு எதுக்கு 10 சீட் கொடுத்தாங்க, உங்களுக்கு 8 சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கேள்விக்கும் அவர் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. ஸோ அது ஒரு பாரம்பரியம், ஒரு எதிர்கட்சியா இருந்தது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்ற கான்செப்ட் சொன்னாரு. ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கம், 8 தொகுதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க வெளியில வாங்க அப்படின்ற நிறைய வந்து மிகப்பெரிய பயங்கரமான அழுத்தங்களா அவரு வந்தது. ஆனா அதெல்லாம் எதுவுமே அவர் வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. நிறைய சான்சஸ் வந்தது, அதெல்லாம் எதுவுமே அழுத்தத்தை தாண்டி அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. அது எதுவுமே அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த மத சார்பற்ற கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணின்றத மிக தெளிவா திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். அவருக்கு
ரொம்ப தெளிவா இந்த கான்செப்ட்ல அவர் இருக்காரு. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா என்டையர் அரசியலே மாற்றத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது அவருக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அவர் அரசியல் மிகப்பெரிய அரசியல் ஞானி. சரியா, திருமாவளவன் பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஞானி. எந்த டயத்துல என்ன பண்றது மிக தெளிவா வந்து சமீப காலங்களில் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் போது அவருக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. டிவிக்கில் வந்து நிறைய கூவிக்கு கூப்பிட்டாங்க. டிவிக்கில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அந்த அளவுக்கு வந்து கூவி கூப்பிட்டாங்க, அவர் போகல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு மறைமுகமான ஒரு அழைப்புகளும் வச்சாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு தனி கூட்டணி இந்த மாதிரி நிறைய பேசப்பட்டது. எதுக்குமே அவர் செவிசாய்க்காம மிக தெளிவா கரெக்டா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஓகே, இதன் மூலியமா வரக்கூடிய தேர்தலில் என்ன நடக்கும்? ஸோ பிஜேபி தமிழக தேர்தலில் இந்த சட்டமன்றத்தில் 27 இடங்களில் போட்டியிடுது, அதிகமான இடங்கள் போட்டியிடுது. இவர் தமிழ்நாட்டு எலெக்ஷனில் இருக்கிறதுனால, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடுறதுனால கண்டிப்பாக வந்து அது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தாக்கமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதன் மூலியமா வந்து பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்புகள் குறையத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இவர் தமிழ்நாட்டு எலெக்ஷனில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தால் சில வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை அவரு கொடுக்காம ரொம்ப தெளிவாக இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் டிவிகே என்டிஏ, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் உள்ள வந்திருக்காரு. விஜய்க்கு வந்து நிறைய இளைஞர் சப்போர்ட் இருக்காங்க. அதுல பிசிகேல தான் நிறைய இளைஞர் அங்கே இருக்கிறதா பேசப்படுது. ஸோ அப்படிலாம் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ என்டிகேவோட வாக்காளர்கள் வேற, டிவிக்கோட வாக்காளர்கள் வேற, விசிகோட வாக்காளர்கள் வேற. டிவிகேல இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே தன்னுடைய ரசிகர்கள் தான். ஸோ அவருக்கு வேற எந்த கான்செப்டும் கிடையாது. என்டிகேல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய வாக்காளர். ஸோ அவங்க வந்து நிலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஏஜ்ல அங்கே இருப்பாங்க, அடுத்து வேற கட்சிக்கு டிராவல் பண்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிகேல நடந்துட்டு இருக்கு. ஆனால் விசிகேல இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் எப்படின்னா மிக தெளிவா இருக்கிறாங்க, மிக தெளிவா இருக்காங்க. எப்படின்னா மதச்சார்பற்ற கூட்டணி, சமூக நீதி, விளிம்பு நிலை மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம தமிழகத்தோட விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நாயகனா இருக்கிறது யாருன்னா திருமாவளவன் தான். ஸோ அவர் தான் அறியப்படுறார். நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் திருமாவளவன் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? ஸோ சிறுபான்மை மக்களாகட்டும், தலித் மக்களாகட்டும், ஏனைய பிற மக்களாகட்டும், எல்லாத்துக்குமே திருமாவளவன் மேல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால இவருடைய கூட்டம் வேற, என்டிகே கூட்டம் வேற, டிவிகே கூட்டம் வேற. சின்ன ஒரு ஓட் பேங்க் மிஸ் ஆகலாம், அந்த ஓட் பேங்க் மிஸ் ஆயிடக்கூடாதுன்ற கான்செப்ட் தான் ஸோ இப்போ இவருக்கு இருக்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியல்ல இவர் வரது மூலியமா கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் அனைத்துமே அழகா வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்துடும். ஸோ அப்படி இருக்கிற சூழல்ல கண்டிப்பா வரக்கூடிய எலெக்ஷன்ல மதசார்பற்ற கூட்டணிக்கு கண்டிப்பா இது ஒரு பிளஸா தான் அமையும். ஸோ மைனஸா அமையறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. தமிழக அரசியல்ல இவர் வரது மூலியமா என்ன நடக்குது, என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து ஒரு ஹங் அசம்பிளி வரும்போது கண்டிப்பா கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் ஸோ சில தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த எந்த விதமான தவறுகள் செஞ்சிடக்கூடாது, கூட இருக்க கூட்டணியில மிஸ் ஆகிடக்கூடாது. திருமாவளவனோட முக்கியமான இப்போ அரசியல் என்னன்னா சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் இடையப்பட்ட ஒரு போராட்டம் இந்த எலெக்ஷன் அவர் கருதுறாரு. இந்த காரணம் கொண்டும் பிஜேபி தமிழகத்துல வலுப்பெற்றக்கூடாது, ஸ்ட்ராங்கா அவங்க கால் ஊன்றக்கூடாதுன்றத கான்செப்ட் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஸோ அதனால அவரு தமிழக எலெக்ஷன்ல அவரு சட்டமன்ற தேர்தலை போட்டியிடுறார். ஸோ கண்டிப்பா இதன் மூலியமா வரக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திருமாவளவனுக்கு இருக்கு. திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது. கண்டிப்பா அவருடைய முடிவு ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அவர் கூட்டணி வச்சதாகட்டும், அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு உண்டான எண்ணமாகட்டும், எல்லாமே மிக சரியான முடிவாக தான் நான் கருதுறேன். ஸோ திருமாவளவன் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று அமைச்சராகணும், துணை முதலமைச்சராகணும் அப்படின்ற எண்ணம் துளி கூட கிடையாது. சரிங்களா? ஸோ அவர் வந்து ஒரு போராட்ட களத்தில் தயாராக இருக்கிறார். கண்டிப்பா விளிம்பு நிலை மக்களுக்கு உண்டான ஒரு நாயகனாக அவர் பார்க்கப்படுகிறார். அதுக்குண்டான ஒரு களப்பணி தான் அவர் ஆட்டிட்டு இருக்கிறார். கண்டிப்பா அவருக்கு எந்த விதமான அவருக்கு வந்து ஒரு மினிஸ்டர் ஆகணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும்னா அவர் கண்டிப்பா அவர் எப்பவும் அந்த ஸ்டாண்டுக்கு வந்திருக்கலாம். அவர் எப்பவும் அது உண்டு சக்சஸ் பண்ணி இருந்திருக்கலாம். கண்டிப்பா மினிஸ்டர்லாம் உங்களுக்கு பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உடனே ஓகே சொன்னா அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன மினிஸ்டர் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்ற சூழல அவருக்கு அந்த மாதிரி பதவி மேல எந்த விதமான ஆசையும் ஆர்வமும் அவருக்கு கிடையாது. ஏன்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா பிஜேபிக்கு வந்து நாளைக்கு வெற்றி பெறும்போது ஒருவேளை இவரை வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அவர் கூட்டணிக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏன் வரமாட்டார்? 2001 ஆல்ரெடி அவர் பிஜேபி கூட்டணியில் அங்கம் வகிச்சதான் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத
சார்புள்ள கூட்டணிக்கு அவர் போகவே மாட்டாரு. மிக தெளிவா இருக்கிறாரு. சாதி அரசியல், மத அரசியல் இந்த ரெண்டுமே அவருக்கு வேண்டான முடிவில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழல்ல கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. பிஜேபி என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும், எவ்வளவுதான் வாய்ப்புகள் கொடுத்தாலும் கண்டிப்பா அந்த பக்கம் அவர் போக மாட்டாரு. அது மிக தெளிவான ஒரு விஷயம். பிளஸ் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா பாத்தீங்கன்னா அடுத்து யார் இருக்கணும்ன்றத மிக தெளிவா இவர் முடிவு இருக்காரு. ஆளுங்கட்சி அதை தாண்டி எதிர்கட்சி யார் வரணும்ன்றது மிக தெளிவா அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது சமூக நீதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் கொள்கையில எந்த வித மாற்றமும் கிடையாது. மிக தெளிவா இருக்காரு. அவர் துணை முதலமைச்சர் ஆவாரா இல்ல அமைச்சர் ஆவாரா, ஹங் அசம்பிளி வருமா அப்படின்றத மே 4ஆம் தேதி பார்ப்போம். நன்றி.